இப்போ இந்த கோவை மாவட்டத்திலேயே இந்த ராஜவீதி சிசிஎம்ஏ பள்ளி வந்து எஸ்ஓஇ தகைசால் பள்ளி அப்படிங்கிறதுல வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதே மாதிரி 28 டிஸ்ட்ரிக்டில் ஒவ்வொரு ஸ்கூலையும் தகைசால் பள்ளின்னு சொல்லி செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற வந்து ஸ்ட்ரென்த் வைஸ் செலக்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம அதாவது அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் வைஸ் இருக்கக்கூடியது கோவை மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் தான் 2413 குழந்தைங்க இது பண்ணுறாங்க. டீச்சர்ஸ் வந்து 105 டீச்சர்ஸ் இதுக்குள்ளே இருக்காங்க. அதனால் நம்ம கோவை மாவட்டத்தில் நம்ம பள்ளியை வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் தகைசால் பள்ளி அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ இது வந்து கடந்த இந்த ஆஃபலி லீவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 28 தகைசால் பள்ளி இருக்கிற குழந்தைகளை என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறக்காக ஒவ்வொரு செக்ஷன்லையும் 6th 7th 8th 9th 11th 5 செக்ஷன்ல இருந்தும் ஒவ்வொரு செக்ஷன்லையும் 5 குழந்தைங்க வீதம் செலக்ட் பண்ணி 5 டிஸ்ட்ரிக்டில் நடத்துனாங்க. அதில் 8th ஸ்டாண்டர்டு வந்து நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து நடந்துச்சு. இப்போ நம்ம ஸ்கூல் வந்து 8th ஸ்டாண்டர்டு வந்து எடுத்து நடத்துனாங்க. இந்த 8th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 28 டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் 5 குழந்தைங்க ப்ளஸ் ஒரு டீச்சர். அப்போ இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ நியர்லி 200 ஸ்ட்ரென்த்து வந்து 140 ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் 33 டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து நியர்லி 200 மெம்பர்ஸ் வந்து நடத்தினாங்க. உண்டு உறைவிட பள்ளி மாதிரி பயணியர் ஸ்கூலில் வந்து நடந்துச்சு. இது நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தலைப்பில் வந்து பண்ணாங்க. நம்ம தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் சயின்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த தலைப்பில் பண்ணாங்க. அதே மாதிரி ஸ்பேஸ் சயின்ஸை பற்றி டீச் பண்ணுறதுக்காக சென்னையிலேருந்து ஒரு 12 பேர் வந்த குழு வந்து வந்திருந்தாங்க. அவங்க குழந்தைங்க கூட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணி குழந்தைகளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணி நல்ல ஸ்பேஸ் பற்றின எல்லா இதுவுமே அவங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்களே ஓனாக ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுனாங்க. அதில் வந்து டெலஸ்கோப் நான் ஸ்கூலுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டெலஸ்கோப் மூலிமா எங்கள் ஸ்கூல் குழந்தைங்க எல்லாருமே வந்து அதை எல்லாமே வந்து சன்னு ஃபுல்லாக பார்த்தாங்க. இங்கே ட்ரைனிங் நடக்குது, அந்த டீச்சர்ஸும் வந்து பார்த்துருக்காங்க. மற்ற ஸ்கூல்லையும் கேட்டிருக்காங்க. நாங்கள் அதை கொடுத்துருக்கோம், எல்லா குழந்தைகளுக்கும் பாருங்கன்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் 5 டிஸ்ட்ரிக்ட் எங்கள் குழந்தைங்க போயிருந்தாங்க. அந்த குழந்தைங்க அத்தனைகளும் ரொம்ப மகிழ்ச்சியோடு வந்து தங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே பகிர்ந்துருக்குறாங்க. நாங்கள் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் வின்டர் கேம்பில் சேலம் ஏற்காடுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து சேக்ரெட் ஹார்ட் ஸ்கூலில் வந்து நாங்கள் 5 days வின்டர் கேம்புக்கு போயிருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா என்ன யூஸ் ஆகுனா, இப்போ வந்து அம்மா துணி காய் போடுறாங்க. அப்போ துணி காய் போடும்போது மழை வருமா இல்லையா அது வந்து அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு தெரியல. பட் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி, இந்த மாதிரி மழை வந்துச்சுன்னா போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடு. ஸோ நம்ம இந்த ப்ராஜெக்டில் என்ன ஆகுனா, கீழே இங்கே நம்ம மைக்ரோபீட் யூஸ் பண்ணியிருக்கோம். மேலே வந்து ரெயின் ட்ராப் சென்சர் வச்சுருக்கோம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா சர்வோ மோட்டர் 360 டிகிரி இருக்குது. இங்கே வந்து துணி காய் போட்டிருக்கோம். ஸோ என்ன எப்படி ஒர்க் ஆகுனா, இப்போ வந்து வெதர் நல்லா இருந்துச்சுன்னா கீழே வந்து ஹார்ட்டு காமிக்கும், வெதர் நல்லா இருக்குது. இதுவே மழை வந்துச்சுன்னா மழை வந்ததுக்கப்புறம் அங்கே கீழே வந்து டிடெக்ட் பண்ணும். ஒரு சோக மூஞ்சி நம்ம கோடிங் கொடுத்து வச்சுருக்கோம். அப்போ சோக மூஞ்சி காமிச்சு மழை வந்துடுச்சு, ஒரு அலர்ட் சவுண்டு வரும். அப்பயே வந்து யாருமே இப்படி துணி எடுக்கலைன்னா இந்த சர்வோ மோட்டர் என்ன பண்ணனா, இது துணி காய் போட்டிருக்கோம்ல அதை வந்து ஷெட்டுக்குள்ளே கொண்டு போயிடும், ரொட்டேட் பண்ணிட்டு ஷெட்டுக்குள்ளே கொண்டு போயிடும். இதுதான் நம்ம ப்ராஜெக்ட். நான் 5 days பயணியர் காலேஜில் போயிருந்தப்போ அங்கே நிறைய விஷயத்தை பற்றி எங்கள் புக்ஸில் எப்பவுமே புக்ஸில் இருக்கிறத டீச்சர்ஸ் சொல்லி தருவாங்க. அதுதான் நாங்கள் கற்றுப்போம். அங்கே போய் படித்த உடனே அங்கே வந்து ஸ்பேஸ் பற்றி, எங்கே ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஆகுது, ஏர்த்துக்கு மேலே என்னென்ன இருக்குது, சன்குள்ளே என்னென்ன இருக்குது, ஏர்த்துக்குள்ளே என்னென்ன இருக்குது, எல்லாமே எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த ஃபஸ்ட் டே ஹைட்ரோ ராக்கெட் சொன்னாங்க, செகண்ட் டே சன் வந்து ஒரு டே டைம் ஸ்டார் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு டெலிஸ்கோப் பற்றி சொல்லி கொடுத்தாங்க. டெலிஸ்கோப்பில் இது வந்து நம்ம வந்து 2 லென்ஸ் இருக்கும், 6 mm லென்ஸு 20 mm லென்ஸு. அந்த 6 mm லென்ஸை 20 mm லென்ஸை தான் நம்ம வச்சு பார்க்க முடியும். ஏன்னா 20 mm வந்து இப்படி பக்கத்தில் கொஞ்சம் இப்படி இருக்கிற மாதிரி, 6 mm வந்து நம்ம இப்போ ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால சார் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் 20 mm வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து சன் பார்க்குறதுக்காண்டி சொல்லி கொடுத்தாங்க. டெலஸ்கோப் வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப எப்படி ஓப்பன் பண்ணணும், எப்படி திருப்பி மாட்டினா என்ன ஆகும், அதெல்லாம் எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் வின்டர் கேம்ப்புக்கு மதுரை போயிருந்தோம். டே 1ல் நாங்கள் ஸ்பேஸ் சயின்ஸ்னால் என்னென்னு கற்றுக்கிட்டோம். அங்கே யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு, யூனிவர்ஸ்னால் என்ன, அங்கே எத்தனை பிளானட்ஸ் இருக்குது, எத்தனை மூன்ஸ் இருக்குது, அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. செகண்ட் டே நாங்கள் எக்ஸ்ப்ளோரர் விசிட் போயிருந்தோம். கீழடி, திருமலை நாயக்கர் மஹால், கலைஞர் நூற்றாண்டின் உலகம். கீழடியில்
2000 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்த பாட்ரிஸ், அவங்க யூஸ் பண்ண பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்து நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது. திருமலை நாயக்கர் மஹால் போகும்போது அங்கே நிறைய தூண்கள் பெருசு பெருசாக இருந்துச்சு. அங்கே அவங்க செதுக்கின கலையெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் மொத்தம் லட்சக்கணக்கான புக்ஸ் இருக்குது. அந்த புக்ஸில் பிரெய்லி நூல்கள், குழந்தைங்களுக்கான நூல்கள், பெரியவங்களுக்கான புக்கு அதெல்லாமே நிறையா இருந்துச்சு. நாங்கள் அதெல்லாம் ரொம்ப பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்கே 3D ஏவி பிக்சர்லாம் பார்த்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் கலைஞர் கூட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி 3D பிக்சரு அதெல்லாம் எடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. 3rd டே நாங்கள் ராக்கெட்னா என்ன, ராக்கெட்டில் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், ராக்கெட்டோட மெயின் பார்ட்ஸ், ராக்கெட் எப்படி உருவாக்கலாம் அதெல்லாம் கற்றுக்கிட்டோம். இந்த ராக்கெட் எப்படி செய்யலான்னு டெமோவும் காட்டினாங்க. அதை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வின்டர் கேம்புக்கு ஸ்கேட் காலேஜ் திருநெல்வேலிக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த காலேஜில் நாங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு டெலஸ்கோப் எப்படி பண்ணணும்னு பார்த்தோம், அது இங்கே வச்சுருக்கோம். அப்புறம் செகண்ட் டே எங்களை எக்ஸ்ப்ளோர் விசிட்டுக்கு சயின்ஸ் சென்டர் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே ஏர் மியூசிக் அதெல்லாம் நிறையா பார்த்தோம். அப்புறம் வந்துட்டு 3rd டே எங்களுக்கு மேக்ஸ் பற்றி சொல்லி தந்தாங்க. எங்களுக்கு வந்து டெலஸ்கோப் பற்றி சொல்லி கொடுத்தாங்க. இது நாங்களே தான் பண்ணோம். இந்த டெலஸ்கோப்புக்கு நாங்கள் வந்து சன்ஸ் பார்க்க முடியாது. சன்ஸ் பார்த்து ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கண்ணு பாதிச்சிரும். இந்த தூரத்தில் இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் நம்ம கிட்டக்க பார்க்க முடியும். அதுக்குள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். நாங்கள் வந்து கீழே பால் வச்சு ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், ஏன்னா அப்போ தான் பார்க்க முடியும். மேலே வந்து நாங்கள் 2 கார்ட்போர்ட்ஸை இது பண்ணி முன்னாடியும் பின்னாடியும் லென்ஸ் மாட்டியிருக்கோம். லென்ஸ் மாட்டி இது டேப் போட்டு நல்லா க்ரிப் பண்ணியிருக்கோம். நாங்கள் உள்ளே போகிறப்ப க்ரிப்பாக இருக்கணும், வெளில வரப்போ லூஸாக இருக்கும், ஏன்னா அப்போ தான் நம்மளால் தூரத்துலேருந்து ஈஸியாக பார்க்க முடியும். இதெல்லாம் நாங்கள் அங்கே போய் கற்றுக்கிட்டோம். எங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்துச்சு, நல்லாவும் சொல்லி கொடுத்தாங்க.